செம்மையாக இருக்குது. அன்பே சிவமுக்கு அப்புறம் கிளாமர் இல்லாத சுந்தர்சி படம். கடைசி என் கிரெடிட்டில் தான் கிளாமர் சாங் வருது, அதுக்கு எந்திரிச்சு வந்துடலாம். மற்றபடி படம் செம்மையாக இருக்குது. காமெடி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பட் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் ஒரு பெரிய காமெடி சீக்வன்ஸ் வருது. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் சாங்கு செம்மையாக இருக்குது. அதில் வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதெல்லாமே செம்மையாக இருக்குது. செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அரண்மனை ஃப்ரான்ச்சைஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது, பட் மற்ற மூணை விட இது பெட்டராகவே இருக்குது. கண்டிப்பாக ஹிட். ஃபேமிலியோட பார்க்கலாம் தாராளமாக. கிளாமர் இல்லாமல் இருக்கிறதே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சுந்தர்சி படத்தில் தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கலாம். எங்கேயுமே இல்லை, செம்மையாக இருக்குது. சரியான ஃபாஸ்ட் ஸ்க்ரீன் ப்ளே தான், செம்மையாக இருக்குது. தமன்னாக்கு நடிக்க தெரியுங்கிறதே இப்போ தான் தெரியுது. செம்மையாக பண்ணியிருக்காங்க, சரியான பெர்ஃபார்மன்ஸ். தமன்னா பயங்கர ஆச்சரியம். நல்லா தானே இருந்துச்சு படம், நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். ஓகே, ஸோ அரண்மனை 1 2 3 ஹிட், அந்த வருஷத்தில் 4 இதுவும் ஹிட்டாகவும் ஓரளவுக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படியே இதாக போகுது, அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குது. ஸோ ஓவராலாக மூவி எப்படி இருந்துச்சு? பார்க்கலாம், நல்லாயிருக்கும். நல்லா ஃபேமிலியோட பார்த்தா நல்லாயிருக்கும். பேச்சுலருக்கு செட் ஆகாது, ஃபேமிலியோட பார்த்தா நல்லாயிருக்கும். ஓவராக போர் அடிக்கலாம் அந்த மாதிரிலாம்? அந்த மாதிரிலாம் இல்லை. படம் ஏதோ ஒரு இதில் கொண்டு போகிற மாதிரியே போயிட்டே இருக்காங்க. தமன்னா ஆக்டிங் எப்படி இருக்கு? மெயின் கேரக்டர் அவங்களுக்கு தான் ஆக்டிங், தமனோட ஆக்டிங் அவங்களுக்காக தான் படம். கிளைமேக்ஸே அவங்களுக்காக தான் இருந்துச்சுன்னா. அரண்மனைக்கு அப்புறம் ஒரு ப்ராப்பரான ஒரு ஹாரர் மூவி சுந்தர்சி கிட்ட இருந்து. அது இல்லாமல் அவரோட டச்சுமே இருந்தது. பிளாட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காரு. கிளாமர்லாம் பெருசாக யூஸ் பண்ணல. அந்த ஹாரர் ஃபீலுமே நல்லா இருந்தது, காமெடியுமே நல்லா இருந்தது. தமனோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு பர்டிகுலராக? நல்லா இருந்துச்சு, ரொம்ப எமோஷனலாக இருந்தது. அவங்களோட அந்த குழந்தைங்களை காப்பாற்றுற சீன்லாம் சூப்பராக இருந்துச்சு. அவங்களோட ஆக்டிங், எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருந்தது. இல்லை சுந்தர்சி மட்டும்தான் ஹீரோன்ற கான்செப்ட்டில் வச்சுருக்காரு, நல்லா இருந்தது. அதோட ஒர்க்குமே நல்லா இருந்தது. விஎஃப்எக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் அந்த நடந்து வர போர்ஷன்லாம், சாமி வர நடந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ படத்துக்கு ஆர்ஆர் சீக்வன்ஸ் ஈக்குவலாக காமெடி சீன்ஸும் ஒர்க் அவுட் ஆயிருக்கா படத்தில்? முந்தின 2 பாட்டை கம்பேர் பண்ணும்போது பெட்டராக இருந்ததுன்னு தான் சொல்லுவேன். ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து பயங்கரமாக இருக்கும் சந்தானத்தோட பிளாட். பட் அதுக்கப்புறம் 2த்துலையுமே வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக காமெடி பண்ண மாதிரி இருக்கும். பட் இதில் அப்படி இல்லை, படத்தோட பார்க்குறப்ப நல்லா இருந்துச்சு. விடிவி கணேஷ், இவங்களோட யோகி பாபு, ஆசித்தனோட ஒரு பிளாட் வரும், அதை மட்டும் தவிர்த்துருக்கலாம். மற்றபடி நல்லா இருந்தது. படத்தோட காமெடின்றது நல்லா இருந்தது. போன பாட்டு தான் கொஞ்சம் சொதப்பிட்டார். மேபி அந்த இதெல்லாம் விமர்சனம் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த டைம் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சுந்தர்சி. ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது கேட்குறதுக்கு. லைக் ரொம்ப யூஸ்வலாகவே ஒரு சென்டிமெண்ட், ஒரு சண்டைனால செத்து போயிட்டு திருப்பி அவங்க ஆவியாக வந்து அப்படி இல்லாமல் இந்த டைம் கொஞ்சம் நல்லா எடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்தது. ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப எங்கேஜிங்காக தான் இருந்தது. பட் அப்படியே பேய் இதுன்னு பயம்லாம் ஜாஸ்தி எதுவும் இல்லை. மற்றபடி பார்க்குறதுக்கு ஸ்டோரி ரொம்ப எங்கேஜிங்காக இருந்தது. விடிவி கணேஷும் யோகி பாபு சான்சல் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி கோவை செல்லா மேம், அவங்க யூஸ்வல் தான், எப்பயும் போல தான் பண்ணியிருந்தாங்க. தேவையில்லாத லவ் சீன்ஸ் ஏதாவது வைக்காமல் கொஞ்சம் மொக்க பண்ணாமல் நல்லா எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ராஷிகண்ணா இருக்காங்கன்றதுக்காக அந்த மாதிரி சீன்ஸ் வைக்காமல் சூப்பராக எடுத்திருந்தாங்க. கண்டிப்பாக பிடிக்கும், ஏன்னா அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காரு. அதான் சொன்னேன், யூஸ்வல் ஸ்டோரி இல்லாமல் இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கு. கிளைமேக்ஸில் அவரோட எப்போவுமே அந்த யூஸ்வல் சாமி பாட்டு ஒன்று இருக்கிற மாதிரி ஒரு சாங் இருக்குது, அதில் 2 பேர் கேமியோ பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. 4 கொடுக்கலாம். ஏன்னா நம்ம சைல்டுஹுட்டில் பார்த்தா அந்த சாமி படம்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது பார்க்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். படம் சும்மா சொல்லவே வேணாம், வேறு லெவலில் இருந்துச்சு. சுந்தர்சி சார் வந்துட்டு சுந்தர்சி சார் சொல்லவே வேணும். அதுவும் இப்போ இந்த டான்ஸ் வந்து சிம்ரன் மேம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த சவுண்ட் எஃபெக்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. ஃபேமிலியோட வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். நல்லா ரீச் ஆகுது படம், எல்லாமே நல்லாயிருக்கு. சொல்கிறதுக்கு படம் எப்பயுமே ஒரு என்கேஜ்மெண்ட்டாக நல்ல கமர்ஷியல் கண்டென்ட் இருக்கும். அதே மாதிரி எல்லா எலமெண்ட்ஸும் இந்த படத்தில் இருக்கா? காமெடி வந்து கொஞ்சம் இடையில வந்து அப்பப்பைக்கு போட்டுட்டு இருந்தாங்க. அந்த பேய் சீனால ஈவனாக தான் இருக்குது, அது நோ ப்ராப்ளம். பட் ஆனால் நல்லாயிருக்கு. ஆர்ஆர் சீன்ஸ் பிஜிஎம்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கா படம்? எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டோட இது வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. உங்களுக்கு நல்லா படம் என்ஜாய் பண்ணிக்கலாம்? நான் நல்லா என்ஜாய் பண்ணேன், ஹாப்பியாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்து பார்த்தோம். மூவி அரண்மனை 4 நல்லாயிருக்கு. படம் வந்து பொதுவாக ஒரு பேய் படம்னு ஒன்று சொல்லுவாங்க. இங்கே வந்து பாகுன்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் கொண்டுருக்காங்க. பேய் வர்சஸ் பாகுங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. பொதுவாக ஃபாரின் ஃபிலிம்ஸில் தான் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், ஒரு பேய் மாதிரி ஒரு ஃபோர்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா அதோட பெரிய ஃபோர்ஸ் மாதிரி வந்துட்டு இந்த ஃபோர்ஸ் அதை கண்டு ஓடுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதே மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ரொம்ப புதுசாக இருக்குது. அதே மாதிரி ஒரு யூஸ்வலான ஒரு கமர்ஷியல் ஃபிலிமில் ஒரு புது விஷயம் வச்சு பண்ணியிருக்காங்க. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. யோகி பாபு காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. விடிவி கணேஷ் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்போ ஹீரோயின்ஸும் நல்லா காமிச்சிருக்காங்க. தமன்னாவெலாம் ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. படம் உண்மையில் நல்ல ஒரு என்டர்டெய்னர். பயப்படுத்துகிற சீன்ஸும் நிறைய பயப்படுத்துறதுலாம் இருக்குது. எதுவுமே ஓவர் வயலன்ஸாக இல்லை. குழந்தைங்க பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இல்லை பெரிய லெவலில் எதுவும் ஒரு என்டர்டெய்னர் மூவிக்கான எல்லா விஷயமும் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு ஃபீலிங்ஸ்க்கெல்லாம் ரொம்ப இன்டெப்த்தாக
போகிற மாதிரி விஷயங்கள் ரொம்ப டெப்த்தாக போகல, அதுவும் கொஞ்சம் கமர்ஷியலாகவே போயிருக்காங்க. பட் இது ஒரு என்டர்டெய்னர் படம் தான். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு ஆர்ட்ஃபுல்லாக போகணுன்னு அவசியம் கிடையாது. ஒரு ஜாலியாக பார்க்கக்கூடிய ஒரு படம். நீங்கள் ரொம்ப டெப்த்தாக பார்க்க வேணாம், ஜாலியாக வந்து டைம் பாஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு படம். டியூரேஷன் சரியாக தெரியல, கொஞ்சம் எப்படி 2.5 hours தான் இருக்கும் டியூரேஷன். நல்லா எங்கேஜிங்காக இருந்தது. ரொம்ப பெருசாலாம் லேக் தெரியல, கொஞ்சம் லேக் மாதிரி வர மாதிரி இருந்தாலும் அதுக்கப்புறம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு அடுத்தனுங்கிற மாதிரி வருது. ஸோ நல்லா இருக்குது படம். மூவி செம்மையாக இருக்குது. அரண்மனை சீரிஸ் 1, 2, 3லாம் கம்பேரே பண்ணக்கூடாது. அரண்மனை 4 தனி ரகமாக தான் இருக்குது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகேங்களா, வர சீனாக இருக்கட்டும், நமக்கு அது என்ன சொல்ல நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. சென்டிமெண்ட் சீன்ஸாக இருக்கும், அம்மா பாசமாக இருக்கட்டும், குழந்தைங்க சீன்ஸ் எல்லாமே நல்ல அவங்க கேரக்டருக்கு ஏற்ற நடிப்பு எல்லாமே நடிச்சிருக்காங்க. சுந்தர்சியாக இருக்கட்டும், தம்மன்னா வந்து பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க சீரிஸ். ஓகேங்களா, ஓகே ராஷிகண்ணா ஓகேங்களா. ஆனால் இன்ட்ரோல் சீரும் சரி, கிளைமேக்ஸும் வேறு லெவல். சிம்ரன் கெஸ்ட் ரோல் அன்எக்ஸ்பெக்டட் இடத்துல இருக்குது, அதெல்லாம் நல்லா இருக்குது. எண்டிங் கார்டு போட்ட 30 seconds கழிச்சு நமக்கு ட்ரீட் இருக்குது எல்லா சாங்ஸுக்கும். அதனால் பக்காவாக இருக்குது படம். இந்த படம் ஓவராக எதுவுமே சொல்லும், சூப்பராக இருக்குது. எல்லாமே சினிமாட்டோகிராஃபி செம்மையாக சொல்லணும். அந்த கார்டாக இருக்கட்டும், அது எல்லாமே சூப்பராக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. படமும் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. படத்தை பற்றி இவ்வளோ பாசிட்டிவாக சொன்னீங்க, இந்த விஷயம் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னா அது நெகட்டிவ் ரிவ்யூ அப்படின்னா, இது கொஞ்சம் அவெஞ்சர்ஸ் இது மாதிரி அந்த மல்டியூனிவர்ஸ் கான்செப்ட் பார்த்து அது மாதிரி வர மாதிரி இருக்குது. அது கிட்ஸு கவர் பண்ணுறதுக்காக இருக்கலாம். அது கொஞ்சம் தடுத்துருந்தா கொஞ்சம் ரியலாக அவங்க ஃபஸ்ட் ஹாஃபில் பண்ண மாதிரி இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா பயம் இருந்துக்கலாம். இதெல்லாம் கிட்ஸுக்கு தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். சம்மருக்கு அது கம்பேர் பண்ணி தான் எடுத்திருக்காங்க படத்தை, நம்ம அதனால சொல்ல முடியாது கிட்ஸுக்குன்ட்டு. நல்லா இருக்குது. ஹாரர் மூவி சீன்ஸ்லாம் தேட்டரில் பார்க்கும்போது ரியலாக அந்த எஃபெக்ட் இருக்கா? பயமாக டென்சிங்காக இருக்கா மூவி? ரியல் எஃபெக்ட்டு எனக்கு கோஸ்ட்டில் தெரிஞ்சான்னு இல்லை. ஆனால் கிளைமேக்ஸ் சாங்க்கும் சரி, அந்த அம்மன் பிளேஸ்மெண்ட்டுக்கும் சரி செம்மையாக இருக்குது. கிளைமேக்ஸ் ஷாட் வந்து செம்மையாக இருக்குது, அது கண்டிப்பாக சொல்ல முடியும். சுந்தர்சி இந்த படத்தில் அவரோட பெஸ்ட்டை டெலிவரி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அது சும்மாலாம் சொல்லக்கூடாது. மற்ற படத்தில் ஓகே எப்படி வேணால் 1, 2, 3 கூட ஓகே தான். ஆனால் 4 வந்து கண்டிப்பாக எல்லாமே குட் எஃபர்ட் இது வரணும் அப்படின்றதுக்காக போட்டிருக்காங்க. நல்லா தான் இருக்குது.